Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, நம்ம இன்னைக்கு ஆர்மி அல்டிமேட் எபிசோட் 3 தான். So Saturday Sundays எபிசோட் வரலன்னு டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சலாம் வருத்தப்படாதீங்க. So எபிசோட்ஸ் வந்து எப்பவுமே வந்து திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையும் வரும். உனக்கு எக்ஸாம் போற வரையும் நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றோம் போடுறதுக்கு. So எவ்வளவு எபிசோட்ஸ் வருதோ அதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस மட்டுமே கவர் பண்ணாம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில क्वेश्चंஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா மாறும். ஓகேவா? So ஆர்மி எபிசோட்ஸ்க்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய क्वेश्चंस உங்களுக்கு போட்டு காமிக்க முடியும். நீங்களும் பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம பிசிக்கலா ஃபிட்டா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருங்க. ரிட்டன்ல போய் சும்மா அடிச்சு விட்டாலும் மார்க்லாம் நினைக்கிறீங்க. காம்படிஷன் இஸ் டூ ஹெவி. முன்னெல்லாம் ஒரே முறை நடந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இப்ப பல ஸ்லாட்ஸ்ல பல விதமா நடக்க போகுது. ஸோ கட் ஆஃப் தான் டிட்டர்மைன் பண்ணும் நீ அடுத்த ஃபேஸ் ஆஃப்க்கு செலக்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நீ வெளியே வந்துட்டா அப்படின்னா உன்னுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நீ வந்து மீட் பண்ணவும் முடியாது, யாரையுமே வந்து காம்பீட் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலா உன்னுடைய முதல் ஃபேஸ் ஆஃப் தான் இருக்கிறதுல இப்ப டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப். நம்ம ஆல்ரெடி பிசிக்கலா எல்லாருமே ஃபிட் ஆயிட்டோம், மென்டலாவும் ஃபிட்டா தான் இருக்கும். ஸோ மெடிக்கலுக்கும் நான் நல்ல ஃபிட்டா தான் இருக்கேன். பட் ரிட்டர்ன்ல தான் ஆல்ரெடி வீக்கா இருந்து கடைசி வரையும் போயிட்டு வெளியே வந்திருக்கேன். இவ்வளவு நாளா நீங்க நினைச்சிருப்பீங்க நான் கடைசி வரையும் போயிட்டு தான் வந்திருக்கேன், ஸோ இந்த முறை உள்ள போயிடுவேன், நான் கடைசி வரையும் போயிட்டு தான் வந்திருக்கேன், இந்த முறை உள்ள போயிடுவேன் நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில வச்சு அந்த செக்கை தான் தூக்கி இந்த முறை முதல்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை முதல்ல வழுக்கி விடுறதுக்கு இவங்க நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம முதல் தடவையும் இல்லை, எங்கேயுமே இல்லை, முப்படையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம எங்கேயுமே வழுக்கி விடக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கான புக் வந்து எங்க அகாடமியில சேல்ஸ்ல தான் இருக்கு. 250 rupees வேணும்னா ஜிகேக்கு வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ஜிகே, சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸ், ஆப்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து அதையும் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட் நம்பர் 3ல நம்ம பார்க்க போறது ஜெனரல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஜெனரல் சயின்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஆமா ஜெனரல் சயின்ஸ் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அசால்ட்டா அடிச்சு தட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜிடி ஆகட்டும், ட்ரேட்ஸ்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து ஜெனரல் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கக்கூடிய காரணத்தினால தான் ஜெனரல் சயின்ஸ் வந்து முக்கியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை நாங்க வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 3ல கேள்விகளுக்கு போயிடலாமா? ஸோ முதல் கேள்வி பாரு, எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன் இஸ் கன்சர்ன்ட் வித், அதாவது நம்ம பாடியில நிறைய வகையான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நம்ம பாடி வளர்ச்சி ஆகுது. பிறக்கும் போது சின்னூண்டு குழந்தையா பிறக்கிறோமா, வளர 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 பெருசாகிறோம். அப்ப நம்ம எலும்புகள் வளருது, நம்மளுடைய தசைகள் வளருது. அனைத்துமே வளர்வதற்கு காரணமான ஹார்மோனே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன் தான். இத பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா growth ஹார்மோன். என்ன ஹார்மோன்? growth ஹார்மோன்னே சொல்லுவாங்க. சோ growth ஹார்மோன்னா என்ன? ஷார்ட் ஃபார்ம்ல GH அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த growth ஹார்மோன் GH தான் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன். அப்ப நம்மளுடைய எலும்புகள் வளர்வதற்கும் சரி, நம்மளுடைய தசைகள் வளர்வதற்கும் சரி பெரிதும் பங்கு வகிக்க அளிக்கக்கூடிய இது வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாடி growth, அதாவது வந்து உடல் வளர்ச்சி அடைவதற்கு பயன்படுவதுதான் என்னது இந்த சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன். ஜொமேட்டோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணா ஃபுட் வரும், ஃபுட்டை சாப்பிட்டா தான் நம்ம வளருவோம். அப்ப ஜொமேட்டோட்ராபிக் ஹார்மோன் அப்படினாலே அது எதுக்கு வளர்ச்சி அடையுது? உடல் வளர்ச்சி அடைவதற்கு, பாடி growth ஆகிறதுக்கு தான். சோ அதே மாதிரி இது எந்த இடத்துல சார் சுரக்கும்? ஹார்மோன்லாம் எங்கன்னா ஒரு சுரப்பில தான் சுரக்கும். கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இது எந்த சுரப்பில சுரக்கும்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா? பிட்யூட்டரி கிளாண்ட்ன்ற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட், அந்த சுரப்பில தான் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன் வந்து சுரக்க போகுது. சோ ஈஸியா அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சோமேட்டோட்ராபிக் ஹார்மோன் இஸ் கன்சர்ன்ட் வித் அவர் பாடி growth. நம்மளுடைய உடல் வளர்ச்சி அடைவதற்கு தான் அந்த ஹார்மோன் வந்து காரணமா இருக்கு. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜொமேட்டோன்றது வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் போர்ட்டல். சோ ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணா அது என்ன ஆகும்? வந்து சாப்பிட்டோனே உடல் வளர்ச்சி அடையும். ஓகேவா? சரி, அடுத்தது the larva of the housefly. housefly என்ன? முதல்ல நமக்கு housefly வேற butterfly வேற, அதுல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. housefly அப்படின்னா ஈ, நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய ஈடா 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 அப்படின்னு சொல்லுவீங்களா அது. அப்ப பட்டர்ஃப்ளை அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி. ஓகேவா? பட்டர்ஃப்ளை தான் என்னது? பட்டாம்பூச்சி. நோட்ஸ் எடுத்து வைங்கம்மா, நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ லார்வா அப்படின்னா புழு. லார்வானா என்ன? புழு போன்ற தோற்றம் முடியுது. அப்போ பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அதே பட்டர்ஃப்ளை அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தனா நீ அருவருக்கத்தக்க புழுவா தான் பார்ப்பேன். என்னடா இது புழுவா இருக்கு, சீச்சி இதெல்லாம் தொடணுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஆனா அதுவே ரெக்கையை விரிச்சு சிறகடிச்சு பறக்கும் பொழுது ஐயோ பட்டர்ஃப்ளைடா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆசைப்படுவேன். அப்போ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லார்வாவா தான் இருக்கும். ஒரு புழுவா இருந்துதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பறக்கவே ஆரம்பிக்கும். அப்போ ஈ வந்து முதல்ல புழுவா தான் இருக்கும். அது அப்புறமா வளர்ந்து 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 தான் அது ஒரு ஈயா மாறும். அப்ப ஈயோட புழுவை என்னன்னு கூப்பிடுவாங்க தான் கேள்வி. அப்ப பட்டர்ஃப்ளைக்கு ஒரு புழு இருக்கும், லார்வா இருக்கும், அதுவும் என்னன்னு கூப்பிடுவாங்கன்றது இன்னொரு கேள்வி. சோ இந்த ரெண்டு கேள்விக்கான பதில். அப்போ ஒரு கேள்வியில நான் 2 மார்க் உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ
ஹவுஸ் ஃப்ளையோட லார்வாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மேகட். ஓகேவா? ஹவுஸ் ஃப்ளை. ஈயோட லார்வாவை என்னன்னு கூப்பிடுவாங்க? மேகட். அப்படின்னா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, வீட்டில் மேகி சுட சுட செஞ்சு வச்சா அது ஈ மொய்க்கும்ல, மேகட். ஓகேவா? அப்ப ஈ மொய்க்கும். மேக்னெட் மாதிரி வந்து ஈ அந்த மேகில உட்காந்துக்கும். அப்ப மேகட் அப்படின்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈயோட புழுவோட பேரு. அப்ப பட்டர்ஃப்ளையோட புழுவோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கேட்டர் பில்லர். என்ன பில்லர்? கேட்டர் பில்லர். ஓகேவா? வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க, ஆனா அது உண்மையா கேட்டர் பில்லர்ன்றது பட்டர்ஃப்ளையோட புழு பேர் தான். ஓகேவா? சோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு வாங்க அடுத்தது. the development of new organs is termed as அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆர்கான்ஸ் அப்படின்னா நம்ம உடல்ல கண்ணு ஒரு ஆர்கன், இதயம் ஒரு ஆர்கன், அதுக்கப்புறமா ஒன்னொன்னுமே ஒரு ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எது அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்மளுடைய அம்மா கருப்பையில நம்ம உருவாகும் போது முதல்ல நம்ம இதயம் உருவாவதா சொல்லுவாங்க. அந்த இதயத்தை சுத்தி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்ஸா முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்கானும் உருவாவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இதை கொடுத்திருக்க 4 ஆப்ஷனுமே தப்பு தான். சோ ஆக்சுவலா ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ ஆர்கனோஜெனிசிஸ் தான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஆர்கன். பேர்ல ஆர்கன் இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு? ஆர்கன் இருக்கு. அப்ப ஆர்கனோஜெனிசிஸ் தான் ஒரு புதிய ஆர்கன் உருவாவதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா இங்க வந்து ஆன்சரா எதுல இந்த கேள்வியில மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா மார்போஜெனிசிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா மார்போ அப்படின்னா நம்மளுடைய டிஷ்யூஸோட ஷேப்ஸை மாத்துறதுக்கு, ஷேப் ஆஃப் த டிஷ்யூஸ். எப்படி சார்னா மார்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க வேர்டே பாருங்க, மார்பிங். மார்பிங் அப்படின்னா என்னுடைய ஃபேஸை மாத்தி இன்னொருத்தரோட ஃபேஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு டெக்னாலஜிக்கு பேர் தான் மார்பிங். அது புதுசாலாம் வரல. ஒரு டிஷ்யூ, ஒருத்தருடைய டிஷ்யூ, அதோட ஷேப்ஸ். இப்போ என் கண்ணு என் மூக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் இன்னொருத்தரோட முகத்தில் எடுத்துட்டு போய் வைக்கிறேன்னா அது மார்பிங். அப்போ மார்போஜெனிசிஸ்ன்றது ஒரு ஷேப் ஆஃப் த டிஷ்யூ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. ஆனா ஆர்கனோஜெனிசிஸ்ன்றது தான் ஆர்கனுடைய டெவலப்மெண்ட் பத்தி பேசுறது. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆர்கனோஜெனிசிஸ். அடுத்தது இன்செக்ட் பாலினேஷன் இஸ் known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. So fourth question பாருங்க, insect pollination is known as ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப insect pollination அப்படின்னா மகரந்த சேர்க்கைன்ற மாதிரி மீனிங். ஓகேவா? அதாவது வந்து சேர்க்கை, இனச்சேர்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. பூக்களுக்குள்ள பாலினேஷன் நடக்குதுன்னா ரெண்டு பூவும் சேருதுன்ற மாதிரி பூச்சிகள் சேரக்கூடியது. இன்செக்ட் பாலினேஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா என்டமோஃபைலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்டமோஃபைலி அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஷார்ட்கட் எனக்கு சொல்ல தெரியல. ஓகேவா? அடுத்தது the father of genetics அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மரபியலின் தந்தையார். ஜெனடிக்ஸ் அப்படின்னா மரபியலின். ஓகேவா? அப்ப மரபியலின் தந்தையாருன்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை கேட்டாலுமே இதுக்கு ஆன்சர் ஒண்ணுதான். இதே வந்து the father of modern genetics னு கேட்கலாம். மாடர்ன், நவீன மரபியலின் தந்தையார் அப்படின்னு இருக்கும் क्वेश्चन. சோ தமிழ்ல கேட்க போறது இல்ல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்ல சொல்றேன். பட் வேற எதனா எக்ஸாம்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது தமிழையும் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. the father of modern genetics அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மெண்டல். அப்படிதான் கிரிகோர் மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து the father of modern genetics. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டான क्वेश्चन. சோ மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது the study of and flowering plants. study of flower, மலரக்கூடிய மரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து மலரை பத்தி படிக்கிறது வந்து ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரிகல்ச்சர் ஏன்னா இங்க பார்க்கும்போதே சொல்லுவாங்க ஃப்ளவர் எஃப்ல ஆரம்பிக்குதா, அப்போ அதை பத்தியே எஃப்ல இருக்கு பாரு, அதனால ஃப்ளோரிகல்ச்சர் சொல்லுவாங்க. ஆனா இது என்ன பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ், கார்டனிங்ல வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ்க்காக தான் ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பூங்காக்கள் அமைக்கக்கூடிய, கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து பராமரிக்கிற நர்சரியில எல்லாம் இருக்கும்ல, அதோட பேரை வந்து ஃப்ளோரிகல்ச்சர் சொல்லுவாங்க. ஆனா இங்க மலரை பற்றியும் மலரக்கூடிய மரங்களை பற்றியும் படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. அந்த படிப்புக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்தாலஜி. எனாலஜி, ஆந்தாலஜி. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இன்னும் சிலதையும் நான் சொல்றேன் இதுக்கு. ஓகேவா? சோ இதுலயும் வந்து சில விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப பயாலஜி அப்படின்னா நான் வெஸ்குலர் டிஷ்யூ, vascular tissues. இத பத்தி படிக்கிறது தான் vascular tissue னு சொல்வாங்க. இத பத்தி படிக்கிறது வந்து biology னு சொல்வாங்க. ஆர்த்தோலஜினா joints. என்ன சார் ஜாயிண்ட்னா
இந்த முட்டி எலும்புகள் இதெல்லாம் ஜாயிண்ட் இல்ல, அந்த ஜாயிண்ட்ஸ் பத்தி படிக்கிறது என்னன்னா ஆர்த்தாலஜி. ஆஞ்சியாலஜினாலும் கிட்டத்தட்ட ரிலேட்டட் டு வாஸ்குலர் டிஷ்யூஸ். நான் வாஸ்குலர் டிஷ்யூனா பயாலஜி, வாஸ்குலர் டிஷ்யூஸ்னா ஆங்கியாலஜி. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னா மலரை பற்றி படிக்கிறது ஆந்தாலஜி. அந்தோ அந்தோ பூ நல்லா இருக்கே, அந்தோ அந்த பூ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆந்தாலஜினா மலரக்கூடிய மரங்களை பற்றி படிக்கிறது. ஸோ இன்னொன்னு ஒரு விஷயமும் சொல்றேன், கல்டிவேஷன். கல்டிவேஷன் என்னமா? விவசாயம். கல்டிவேஷன் என்ன? விவசாயம். ஸோ அறுவடை, விவசாயன்றதை விட அறுவடை, கல்டிவேஷன்னா அறுவடை. தமிழ்ல அறுவடைக்கு போமான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இதை பத்தி படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோமாலஜி. ஃபோமாலஜி. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது குரோமோசோம்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் ப்ரொபோண்டட் பை. குரோமோசோம் தியரி வந்து யார் வந்து உருவாக்குனது, அது யார் அது சொன்னது? குரோமோசோம்னாலே நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாற்றங்களுக்குமே சரி குரோமோசோம்ஸ், ஹார்மோன் எப்படி ஒரு மூல காரணமோ குரோமோசோம்ஸும் அது மாதிரி தான். ஏன்னா செக்ஷுவல் குரோமோசோம்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் வைக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே முடிவு பண்ண வேண்டியது குரோமோசோம்ஸ்லயும். அதாவது நமக்கு குழந்தை பிறக்கக்கூடியது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது குரோமோசோம்ஸ்னுடைய ஒரு பகுதி. ஸோ நம்ம கிட்ட எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னா, ஒரு மனிதராக பிறந்தவங்க கிட்ட 46 குரோமோசோம் இருக்கும். எத்தனை குரோமோசோம்? 46. ஏன்னா இதுவும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. குரோமோசோம்ஸ் எத்தனை இருக்கு ஒரு மனுஷன் கிட்ட அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கு. அதுலயுமே பெக்யூலியரா கொஸ்டினை ட்விஸ்ட் பண்றன்ற பேர்ல எத்தனை குரோமோசோம் பேர் இருக்குன்னு கேட்பாங்க. குரோமோசோம் பேர், ஜோடி. பேர்னா என்னமா? ஜோடி. அப்போ நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா குரோமோசோம் 46 இருக்கு. அதே ஜோடியா பிரிச்சா 2 சேர்த்துடணும். அப்ப 46ல பாதி 23. அப்ப குரோமோசோம் பேர் எத்தனை இருக்குன்னா 23 குரோமோசோம் பேர் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கு? 46 குரோமோசோம். குரோமோசோம் பேர் எத்தனை இருக்கு? 23 குரோமோசோம் பேர். சோ இதை யார் வந்து உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்கன்னா, இது மேண்டல் முல்லர் காலத்துல கூட இருந்துச்சு. ஆனா அவங்களெல்லாம் விட கரெக்டா தியரியா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சட்டன் அண்ட் பொவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். சோ சட்டுன்னு சொல்லிட்டாங்க, மனுஷங்கன்னா இப்படிதான்ப்பா, மனுஷங்களுடைய குரோமோசோம்னா இப்படிதான்ப்பான்னு சொல்லிட்டு சட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சட்டன் அண்ட் பொவேரி. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய ரிசர்ச்சை தனித்தனியா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதாவது சட்டன் வந்து 1902ல சொல்லியிருப்பாரு. இவர் வந்து அதுக்கு அடுத்த வருஷமான 1903ல தான் தங்களுடைய ரிப்போர்ட்ஸை கொடுத்திருக்காங்க. ஆனா இவர்கள் இருவருடைய ரிப்போர்ட்ஸின் அடிப்படையிலுமே குரோமோசோம்ஸ் பத்தி தான் உலகம் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. சோ சட்டன் அண்ட் பொவேரி தான் வந்து எதை பத்தி சொன்னது? குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது 8வது क्वेश्चन. In a gamete there will be, gamete அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனுஷங்க கிட்ட இருக்கிறது, ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட இருக்கிறதுக்கு பேர் தான் கேமெட். ஓகேவா? கேமெட் அப்படின்னா விளையாட்டு, ஒரு மாதிரியான விளையாட்டு. சோ in a gamete there will be என்ன இருக்கும்? கேமெட் அப்படின்னா கேமெட்ல 2 இருக்கு. ஒன்னு ஏப்ளாய்ட், இன்னொன்னு டைப்ளாய்ட். டைப்ளாய்ட்னா 2, ஆப்ளாய்ட்னா 1. மனுஷங்க கிட்ட எது இருக்கும்னா ஆப்ளாய்டு இருந்தாதான் மனுஷன். ஓகேவா? சோ 1, டைப்ளாய்ட்னா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒன்லி 1 செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்ப பார்த்தோம்ல, நம்ம கிட்ட எத்தனை குரோமோசோம் பேர் இருந்துச்சு? 23 குரோமோசோம் பேர். குரோமோசோம் எத்தனை இருந்துச்சு? 46 இருந்துச்சு. அதுல ஒரே செக்ஸ் குரோமோசோம் இருக்கும், 23வது குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒன்லி 1 செக்ஸ் குரோமோசோம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? கேமெட்னு சொல்லுவாங்க. அது கேமெட்ல என்ன இருக்கும்னா, கேமெட் there will be only 1 செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஆப்ளாய்டு அதாவது வந்து ஒரு மனுஷன் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எக் இருக்கும், கருமுட்டை இருக்கும். இவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்பதான் வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எல்லாமே காரணமா இருக்கும். சோ அப்ப in a gamete there is only 1 செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது which of the following is true அப்படின்னு சொல்றாங்க 9th क्वेश्चनக்கு. சோ இதுல எது வந்து ட்ரூ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தியோப்ராஸ்டஸ் இஸ் known as father of botany. பாட்டனியோட தந்தை யாரா? தியோப்ராஸ்டஸ் ஆன்னு கேக்குறாங்க. ஆமா, இது சரி. ஓகேவா? தியோப்ராஸ்டஸ் தான் ஃபாதர் ஆஃப் பாட்டனி. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யாருன்னா அரிஸ்டாட்டில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். விலங்கியலுடைய தந்தை யாரு? அரிஸ்டாட்டில். இதுவும் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்னதான் வரும்? ஆல் ஆர் ட்ரூ தான். ஏன்னா நம்ம 3வது ஆப்ஷன் செக் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அக்ராஸ்டாலஜி இஸ் a study of grass. புல்ல பத்தி படிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ், கிராஸ். இங்க கிராஸ்னு வருதா? கிராஸ்னா என்ன? புல்லு. கிராஸை பத்தி படிக்கிறது கிராஸ். அக்ராஸ்டாலஜி இஸ் a study of grass. அரிஸ்டாட்டில் தான் என்னுடைய ஃபாதர், ஜுவாலஜியோட ஃபாதர். இப்போ இதுல 4 क्वेश्चन கவர் ஆயிருக்கு. அப்ப அரிஸ்டாட்டில்ன்றவர் வந்து ஜுவாலஜியோட ஃபாதர், தியோபாஸ்டஸ்ன்றவர் வந்து பாட்டனியோட ஃபாதர். சோ இந்த 9வது क्वेश्चन ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10. The Green Revolution in India owes much to. கிரீன் ரிவல்யூஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல,
பசுமை புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பசுமை புரட்சி யாரோட சம்பந்தப்பட்டிருக்கு இந்தியாவில் கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியான்ற இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே உலகம் வேர்ல்டு மென்ஷன் பண்ணிருந்தா ஆன்சர் யார் வருவாங்கன்னா நார்மன் போர்லாங். ஓகேவா, நார்மன் போர்லாங். எப்போ வேர்ல்டுன்னு வந்திருந்தா, ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய பசுமை புரட்சியின் சாதனையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மன் போர்லாங் தான். ஆனா நமக்கு இங்க இந்தியான்னு கேள்வியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கு எது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் தான். அவர் தான் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சோ நமக்கு ரெண்டு क्वेश्चन கேட்கலாம். ஒன்னு கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னு கேட்கலாம், இல்லனா ஒயிட் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னு கேட்கலாம். ஒயிட் ரெவல்யூஷன்னா வெள்ளை புரட்சி. ஓகேவா, ஒயிட் ரெவல்யூஷன்னா வெள்ளை புரட்சி. அப்ப வெண்மை புரட்சின்னு கூட சொல்லலாம். சோ கிரீன் ரெவல்யூஷன்னா சுவாமிநாதன். அப்போ கடவுள் சுவாமி அருள் இருந்தாதான் உலகம் எங்கும் பச்சை பசேல்னு இருக்கும். சுவாமியோட அருள் இருந்தாதான் பச்சை பசேல்னு இருக்கும். அப்ப என்ன சார் ஒயிட் ரெவல்யூஷன் ஃபாதர் யாருன்னு கேட்டாங்கன்னா வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் இவர் தான் வந்து வெண்மை புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கேள்வியில ரெண்டு மாங்கா. ஓகேவா, அடுத்தது a stationary elevated object as அப்படின்னு கேக்குறாங்க. a stationary elevated, stationary அப்படின்னா இப்போ இது வந்து நவுந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, இட்ஸ் எ மூவிங் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது இப்படி நவுந்துட்டே இருக்கேன், அப்ப நான் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். இதே நான் இங்கே நின்றுட்டு திரும்பி கூட பார்க்காம இதுவா இது இப்படித்தான் அதுவா அது அப்படிதான் நான் சொன்னேன்னா ஐ மீன் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட். நான் எதுவுமே பண்ணல, என்னுடைய அசைவே இல்லை. அப்போ ஒரு பொருள் மூவ் ஆகுறது ஸ்டேஷனரியா இருக்கிறது ரெண்டு விதம் இருக்கு. அப்ப இப்படி போறதுக்கு பேர் மூவிங், இப்படியே நிக்கிறதுக்கு பேர் ஸ்டேஷனரி. அப்ப ஸ்டேஷனரினா a object is at rest. a object is at ரெஸ்ட். அப்படியே வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்கிறது, எங்கேயுமே அசையாம இருக்கிறது. அந்த நேரத்துல ஆப்ஜெக்ட்ல எது இருக்கும்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல ஆப்ஜெக்ட்ல கைனடிக் எனர்ஜின்றது ஜீரோவா இருக்கும். ஏன்னா கைனடிக் எனர்ஜின்றது மோர் ஆர் லெஸ் ஆக்ஸலரேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ ஒரு பொருள் இப்படியே நிக்குதுன்னா கைனடிக் எனர்ஜி இருக்காது, அப்ப ஜீரோ. அப்ப அதுல என்ன இருக்கும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். சோ பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். அப்போ வந்து ஸ்டேஷனரி எலிவேட்டட் ஆப்ஜெக்ட் as பொட்டென்ஷியல் எனர்ஜி. 12th question. On applying a constant force to a mass, it moves with a uniform அப்படின்னு கேக்குறாங்க. நியூட்டன்ஸ் லா படிச்சிருப்பாங்க. சோ நியூட்டன்ஸ் வந்து எத்தனை லா நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா 3 லா கொடுத்திருக்காரு. 3 லா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேஷனரியா ஒரு பொருள் சுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திட்டு இருந்தா அது ஐடியலா அதை சுத்திட்டே தான் இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. சோ ஒரு பொருள் வந்து சுத்திட்டே இருக்குன்னா நார்மலா ஒரு யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்ல சுத்திட்டு இருக்குன்னா இது இப்படியே தான் சுத்திட்டு இருக்கும். ஓகேவா, லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். I think second question வந்து force is equal to mass into acceleration. இதுதான் செகண்ட் லா. force is equal to mass into acceleration. m னா மாஸ், a னா acceleration. அப்போ ஒரு ஃபோர்ஸை டிசைட் பண்ண வேண்டியது அதனுடைய மாஸும் ஆக்ஸலரேஷனும் தான். அப்போ மாஸும் ஆக்ஸலரேஷனும் யூனிஃபார்மா இருக்கும் போது ஃபோர்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா on applying a constant force, ஒரு ஃபோர்ஸை நீ அப்ளை பண்ற ஒரு மாஸ் மேல, ஏதாச்சும் ஒரு பொருள் மேல. இப்போ இதுதான் ஒரு பொருள், இந்த பொருள் மேல நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா அது வந்து இட் மூவ்ஸ் வித் a uniform acceleration. நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கறனோ அதுக்கு ஏற்ப அந்த பொருள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்க என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் இருக்கு. அப்போ ஒரு ஃபோர்ஸ் நீ ஒரு மாஸ் மேல அப்ளை பண்ணும்போது அது யூனிஃபார்மா ஆக்ஸலரேஷனோட மூவ் ஆகும். இது வந்து நியூட்டன் செகண்ட் லா படி ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது. நியூட்டன் செகண்ட் லா சொல்றது என்ன? F is equal to m into a, mass into acceleration. So அடுத்தது 13th question. ஈஸியான क्वेश्चन, டிஃபால்ட்டான क्वेश्चन. இந்த நேரத்துல நீ ஆன்சர் பண்ணிட்டு இருப்ப. 1 horse power is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. 746 watts. இதெல்லாம் குழந்தை क्वेश्चंस தானே, நீங்க என்னத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். சோ அதுக்கு அடுத்து 14th question, which equation is wrong in the following? சோ பின்னாடி வரதுல எது ராங்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எது தப்புன்னு பாத்தீங்கன்னா D தான் தப்பு. அதனால இதுதான் விடை. எது தப்புன்னு கேட்டிருக்காங்கல, D ஈக்குவேஷன் தான் தப்பு, அதனால அதுதான் விடை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எது மிக மிக சரினா இதுதான். V is equal to U plus AT. இந்த இடத்துல T கொடுக்காம என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? S கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஈக்குவேஷன் தான் தப்பு. இது தப்பானதுனால இந்த क्वेश्चनக்கு இதுதான் ஆன்சர். சோ Vன்றது வந்து வெலாசிட்டி, அது Uன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, அது ஃபைனல் வெலாசிட்டின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல வெலாசிட்டியே கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு என்ன வரணும்? டைம் தான் வரணும். ஓகேவா, டைம் தான் வரணும். அந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் தப்பு. இது கான்செப்ட் வைஸ் படிச்சிருக்கணும் பிசிக்ஸ்ல. ஓகேவா, டெக்னிக்கலுக்குலாம் வருமா சோல்ஜர்ஸ் எக்ஸாம்ஸ்ல. ஐன்ஸ்டீன் கிவ்ஸ் எ ரிலேஷன் ஆஃப், ஊருக்கே தெரியும் ஐன்ஸ்டீன் எதமா ரிலேட் பண்ணாரு. இந்த எந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னா எல்லாருமே சொல்லுங்க E is equal to mc square.
அவ்வளவுதான் E is equal to mc square தான் சார் ஃபார்முலா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஐன்ஸ்டீனோட ரிலேஷன் அதுதான் சார் ரிலேட் பண்ணுது. 16th question, the weight of the body. நம்ம பாடியினுடைய weight எதை பொறுத்து இருக்கு? இந்த பொருளோட weight எதை பொறுத்து இருக்கு? எல்லாத்துடைய weight எதை பொறுத்து இருக்குன்னா, இப்போ நான் போய் ஒரு இங்க நிக்கிறேன், நான் எவ்வளவு weight இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா, என்னுடைய ஒட்டுமொத்த பாடியினுடைய weight என்னுடைய பூமியில, அதாவது இந்த கிராவிடேஷன்னா attracted on the earth, பூமியில புவியீர்ப்பு விசை இருக்கு. அப்ப இந்த புவியீர்ப்பு விசை என்ன எவ்வளவு கொடுத்து இழுக்குதோ அந்த ஃபுல் பிரஷரும், என்னுடைய ஹோல் பாடியுடைய பிரஷருமே என்னுடைய பூமியுடைய புவியீர்ப்பு விசையை நோக்கி தான் செலுத்தப்படுது. அப்போ the force with which it attracted to the earth, பூமியை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, பாடியுடைய வெயிட்டை மெஷர் பண்றதுக்கான கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 17th question, working of a rocket is based on the principle of, அப்ப ராக்கெட் எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுன்னா, சோ அகைன் வந்து சேம் கான்செப்ட், நியூட்டன்ஸோட தேர்ட் லா, நான் அப்ப ரெண்டு லா சொன்னேன்ல, தேர்ட் லா சொல்லல. சோ ஒவ்வொரு இணைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அப்ப எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே வந்து நெருப்பு அடிக்குதோ அந்த வேகத்துல ராக்கெட் என்ன ஆகும், மேல பறந்து போகும். சோ இஸ் பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸ் லா. ஓகேவா, ராக்கெட்ஸ் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸ் லா. சோ 18th question, the value of g is 0 at, g அப்படின்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷன். என்னது கிராவிடேஷன். சோ இந்த கிராவிடேஷன் எதை பொறுத்து, அந்த கிராவிடேஷன் வந்து எப்போ 0 இருக்கும்னு பாத்தீங்கன்னா பூமியினுடைய மையத்துல வந்து 0வா இருக்கும். ஓகேவா, பூமியினுடைய மையத்துல வந்து 0வா இருக்கும். அடுத்தது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ஒரு ஒர்க் செய்யறதுக்கு தேவையானது எதுமா, பவர். நான் இப்போ இந்த ஃபோனை இங்க இருந்து எடுத்து இங்க வைக்கணும், எனக்கு ஒரு ஆற்றல் வேணும். இந்த ஃபோனை மறுபடியும் எடுத்து இங்க டேபிள் வைக்கணும், எனக்கு ஒரு ஆற்றல் வேணும். அப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையானது எது, பவர். ஓகேவா, சோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, சார்ஜ் இஸ் எ ஃப்ளோ. அங்கே பக்கத்துல ஆன்சர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. சோ சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான், ஒரு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ்னா நம்ம எலக்ட்ரான்ஸ், இப்படி எலக்ட்ரான்ஸ் ஓடுறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கரண்ட். சார்ஜ்னா என்ன, கரண்ட். அப்ப சார்ஜ் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஓடுறத தான் நம்ம சார்ஜ்னு சொல்றோம். சார்ஜ்னா கரண்ட். மின்சாரம் எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரான்கள் வேகமா ஓடும் போது உருவாகிறதுக்கு பேர் தான் மின்சாரம். எலக்ட்ரான் ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல நின்னுச்சுன்னா நமக்கு கரண்ட் வராது, கரண்ட்டும் கிடைக்காது. சோ அப்ப எலக்ட்ரான் ஓடுவது என்னன்னு சொல்றாங்க, மின்சாரம். ஓகேவா, சார்ஜ் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா, 10 क्वेश्चन 20 क्वेश्चन டக்கு 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 என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரிவைஸ் பண்ணிட்டா முடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதா இந்த எபிசோட. சோ இந்த எபிசோடுடைய முதல் क्वेश्चन, சொமாட்டோட்ராபிக் ஹார்மோன் இஸ் கன்சர்ன்ட் வித் சொமாட்டோ அப்படினாலே நான் வந்து சாப்பிடுற உணவு வரும்னு சொல்லியிருந்தா, அப்ப பாடி growth தான், உடல் வளர்ச்சி அடையும். சோ the larvae of the housefly, houseflyனுடைய புழுவினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, maggots. இதே பட்டர்ஃப்ளைன்னு கேட்டிருந்தா என்னன்னு சொல்லியிருந்தேன், caterpillars. சோ அதே மாதிரி the development of the new organs வந்து ஆர்கோஜெனிசிஸ். மார்போஜெனிசிஸ்ன்றது டிஷ்யூவோட ஷேப்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கிறது. இன்செக்ட் பாலினேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்டோமோஃபிலி. அதே மாதிரி the father of the genetics, geneticsனுடைய ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேண்டல், கிரிகோரியன் மேண்டல்னு சொல்லுவாங்க. the study of the flower and flowering plant என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்தாலஜி. ஆந்தாலஜின்றது வந்து மலரும் மற்றும் மலர்களை பற்றிய ஆராய்ச்சிக்கான படிப்பு. சோ ஃப்ளோரிகல்ச்சர்ன்றது எதுன்னு சொல்லி இந்த கார்டனிங் பிளான்ட்ஸ். பயோலஜின்றது வந்து நான் வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸ் என்னன்னு சொல்லி இந்த ஆங்கியோலஜி. ஆர்த்தோலஜின்றது வந்து ஜாயின்ட்ஸ் பத்தி படிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். வேற என்னமா சொல்லியிருந்தேன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொன்னல, போமாலஜி, கல்டிவேஷன் பத்தி படிக்கிறது, அறுவடையை பத்தி படிக்கிறது. அடுத்தது குரோமோசோம்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் ப்ரொபோண்டட் பை, யார் வந்து அதை ப்ரொபோன் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்டான் அண்ட் பொவாரி. சட்டான் அண்ட் பொவாரி தான் அதை பத்தி சொல்லியிருந்தது. சோ குரோமோசோம்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்னு சொல்லியிருந்தா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அது பேரா பிரிச்சாங்கன்னா குரோமோசோம்ஸ் பேர் வந்து 23 பேர் இருக்கும்ன்றதையும் சொல்லியிருந்தேன். சோ 8வது கேள்வி வந்து இந்த கேமெட் தேர் வில் பி. கேமெட் அப்படின்றது வந்து ஹியூமன் பாடியில இருக்கக்கூடியது ஆப்ளாய்டு அண்ட் டைப்ளாய்டு. ஆப்ளாய்டுன்றது சிங்கிள், டைப்ளாய்டுன்றது 2. ஆனா நம்ம கிட்ட சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். ஒன்னு இருந்தா ஸ்பெர்ம் இருக்கணும், இல்லனா எக் இருக்கணும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல எக், ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். சோ அப்ப only one sex chromosome தான் இருக்கும்னு சொல்லிருந்தேன். சோ which of the following is true னு கேட்டிருந்தாங்க. சோ இதுல இருக்க எல்லாமே ட்ரூ தான். ஒன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா பாட்னியோட ஃபாதர் வந்து தியோப்ராஸ்டஸ், ஜுவாலஜியோட ஃபாதர் வந்து அரிஸ்டாட்டில், and then வந்து கிராஸ பத்தி படிக்கிறது வந்து ஆங்கிரோஸ்ட்ராலஜி. the green revolution வந்து யாரோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களோட தான். சோ இந்தியான்னு கேட்டதுனால அங்க வேர்ல்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நார்மன் போர்லாக். அடுத்தது ஸ்டேஷனரி எலிவேட்டட் ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு பொருள் வந்து ஸ்டேஷனரினா ரெஸ்டா இருக்கும். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி கண்டிப்பா 0வா இருக்கும். அப்ப அங்க இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். சோ அடுத்தது on applying a constant force to a mass it moves with a uniform, அதாவது ஒரு மாஸ் மேல நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனோட போகும். சோ ஆன்சர் வந்து C, ஆக்ஸலரேஷன். சோ அடுத்தது 1 horsepower is equal to the என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு குதிரையின் திறன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 746 வாட். which equation is wrong in the following கேட்டிருக்காங்க. V is equal to U plus AS னு சொல்லிருந்தேன். ஏன்னா இங்க S வராம என்ன வந்திருக்கணும், T வந்திருக்கணும். ஏன்னா S ன்றது அகைன் வெலாசிட்டி தான் மென்ஷன் பண்ணும். ஆனா
Tன்ற elapsed டைம் தான் அது குறிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது ஐன்ஸ்டீன் வந்து எதற்கு ரிலேஷன் நமக்கு ஈக்குவேட் பண்ணி கொடுத்திருந்தாருன்னு பாத்தீங்கன்னா E = mc ஸ்கொயர் தான். சோ 16th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா the weight of the body எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பாடியினுடைய ஃபோர்ஸ்மே பூமியினுடைய இதை நோக்கி கொடுக்கும்போது அட்ராக்ட் பை எர்த் என்ன கொடுக்குதோ அதுதான் வந்து weight of the bodyன்னு சொல்லியிருந்தேன். ராக்கெட்டினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். சாரி, நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா. ஸோ இங்க வந்து நமக்கு காமனா வச்சிருந்தாங்க நியூட்டன்ஸ் லா தான். அடுத்து the value of G is 0 at gravitational force எப்போ 0வா இருக்குன்னா சென்டர் ஆஃப் த எர்த்ல இருக்கும். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம எனக்கு தேவைப்படும்னா பவர் தேவைப்படும். சார்ஜ் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 20 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? எபிசோட் நம்பர் 3 இஸ் வெற்றிகரமாக ஓவர். நாளைக்கு எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. இணைந்திருங்கள் ராணுவ வீரர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.